பிரேக் Right hand up, right to left. 1, 2, 3, 4. எதுலையுமே வந்துட்டு இருக்குது. மயிலாப்பூர் என்பது 3 பகுதிகளை சார்ந்தது. ஒன்று வந்து திருஞான சம்பந்தர் சொல்லுவார், இந்த கைலைநாதன் வந்து அந்த அலைகள் அடித்து வந்து பார்த்து மீன்களும் இந்த மயிலை தான் தொடுது அப்படின்னு சொல்லுவார். அப்போ கடல் வந்து மயிலாப்பூர் பக்கத்திலே வந்துருக்கு. அந்த மீனவர்கள் எப்போயுமே காலையில் நடந்தான்னா லைட் ஹவுஸு அங்கே தான் விடுவோம். அங்கேருந்து நடந்தேன்னு வச்சுக்க, கொச்சி குப்பம், டொம்மி குப்பம், அந்த பட்டினப்பாக்கம், இத்தனை குப்பம் பாக்கம் எல்லாமே மீன்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது. அது பெண்கள் தான் பெரும் உழைப்பாங்களை வெளியில் இருந்து உழைப்பாங்க. நான் மீன் வாங்குறதா இருந்தால் பெரும்பாலும் உயிரோடு காலையில் எடுத்துகிட்டு வர அந்த மீனை தான் வாங்குவோம். இங்கே வந்தால் கபாலீஸ்வரர், அந்த காலத்தில் கபாலின்னு எம்எல்ஏ இருந்தார். கபாலின்னு ஒரு சினிமா தேட்டர் இருந்தது. ஈஸ்வரன் வந்து கபாலின்னு சொல்லி போடுவான். அது கபாலின்றது ஃபேமஸானது. அதுபோல் நவீன கட்டணமாக அங்கே இருக்குது. முண்டக்கன்னியம்மன் கோயில் இருக்குது. திருவள்ளூர் பிறந்த கோயில் இருக்குது. திருவள்ளூர் பிறந்த இடத்துல இருக்கிறதா தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கோயில் கட்டி அதுக்குள்ளே இருக்குது. எனவே எல்லாமும் உலாவ இடம் தான் அது மயிலாப்பூர் இருக்குது.